2025 தமிழகத்தில் சைபர் மோசடிகள் அதிக அளவில் உயர்ந்து பொதுமக்கள் ரூபாய் 2176 கோடி ரூபாயை இழந்துள்ளனர். பயம், பேராசை, தொழில்நுட்பத்தை ஆயுதமாக்கிய கும்பலின் புதிய யுக்திகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஒரு மெசேஜ், ஒரு கால், அது உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா? 2025 டிஜிட்டல் உலகின் வளர்ச்சியுடன் சேர்ந்து சைபர் குற்றங்களும் வேகமாக வளர்ந்த வருடம். தமிழகத்தில் மட்டும் ஒரே ஆண்டில் 2176 கோடி ரூபாய், ஆம், கோடிகளில் கணக்கிடப்படும் இழப்பு. அதில் மீட்கப்பட்ட தொகை 131 கோடி ரூபாய் மட்டுமே. மீதமுள்ள பணம் சைபர் கும்பல்களின் கைகளில் மறைந்து விட்டதாக தமிழக சைபர் கிரைம் எஸ்பி ஷானாஸ் கூறினார். கடந்த ஆண்டு 2025 மட்டும் நம்ம கிட்டத்தட்ட 264 கோடி மதிப்புள்ள லாஸ் அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதில் 131 கோடி அமௌண்ட்டை வந்துட்டு விக்டிம்ஸ் ஆஃப் சைபர் கிரைம் அவங்களுக்கு நம்ம ரிட்டர்னும் பண்ணியிருக்கோம். இது போக வந்துட்டு நம்ம சைபர் பேட்ரோலிங் அண்ட் இன்டெலிஜென்ஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹேவ் ஒன் மோர் டீம். அந்த டீம் வந்துட்டு ப்ரோஆக்டிவாக, அதாவது விக்டிம் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து இது சைபர் கிரைம், அவங்கள யாரோ ஃப்ராட் பண்ணுறாங்க அப்படின்றத உணர்றதுக்கு முன்னாடியே நம்ம அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணி, நீங்கள் போடுற காசு இல்லை நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லைன்னா உங்களை யாராச்சும் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அதை நம்பாதீங்க, அது ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்துட்டு உங்களை டார்கெட் பண்ணி பண்ணுற ஒரு சைபர் கிரைம் அப்படின்னு நம்ம அலர்ட் பண்ணுறோம். அந்த பாணியில் நம்ம வந்துட்டு ஜூன் 2025 இது ஆரம்பித்தோம். இதில் 1819 விக்டிம்ஸை, பொட்டென்ஷியல் விக்டிம்ஸை அக்ராஸ் இந்தியாவிலேருந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். அதில் தமிழ்நாடு சேர்ந்தவங்க மட்டும் பார்த்திங்கன்னா 276 பேர் நம்ம வந்துட்டு மீட்டிருக்கோம். மற்ற மாநிலங்களை சேர்ந்தவங்க வந்துட்டு 1543 மக்கள். இந்த மோசடிகள் எப்படி நடக்கின்றன? முதலில் உங்கள் தனிப்பட்ட தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றன. அது சமூக ஊடகம், லீக்கான தரவுகள் அல்லது போலி லிங்குகள் மூலமாக இருக்கலாம். அடுத்தது வாட்ஸ்ஆப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம், இந்த தளங்கள் வழியாக உங்களை அணுகும் கும்பல். பயம், பேராசை இவற்றில் ஏதாவது ஒன்றை தூண்டி உங்களை அவர்களின் வலையில் இழுத்துக் கொள்கின்றனர். மக்கள் அதிகம் சிக்குவது முதலீட்டு மோசடி, ட்ரேடிங் மோசடி மற்றும் புதிய டிஜிட்டல் கைது ட்ரிக்கில்தான் என்கிறார் எஸ்பி ஷானாஸ். கடந்த வருஷத்தில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட்டில் கொஞ்சம் டிப் வந்திருக்கு. அது பொதுமக்கள் இடையில் இருக்க ஒரு விழிப்புணர்வை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம ரொம்ப ப்ரோஆக்டிவாக சைபர் கிரைம் விங், தமிழ்நாடு போலீஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாருமே வந்துட்டு அதுக்கு டார்கெட் பண்ணி நிறைய ஆட்ஸோ, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, நிறைய அவேர்னஸ் இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய எடுத்திருக்கோம். அதுக்கு ரிசல்ட் வர மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட்லேருந்து குறைஞ்சிருக்கு. அதே பாணியில் பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராடு, அதுக்கப்புறம் ட்ரேடிங் ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதில் அமௌண்ட், அதாவது ஒரு தனிநபர் லூஸ் பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஆனால் நம்பர் ஆஃப் சைபர் கிரைம் ரிப்போர்ட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ரிலேட்டட், இந்த ஃபிஷிங்கு, ஓடிபி ஃப்ராடு, சலான் ஃப்ராட், அந்த மாதிரி பேங்க் ரிலேட்டட் ஃப்ராட் வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 2 ஃப்ராட்லையுமே மக்கள் வந்துட்டு ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். அவங்க வந்துட்டு இதில் நிறைய அவேர்னஸ் இதுலேயும் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த அவேர்னஸ் வீடியோ எல்லாமே வந்துட்டு நம்ம சோஷியல் மீடியா ஹேண்டில்லையோ இல்லை வந்துட்டு நிறைய இடத்துல ஸ்கூலில் ரீச் அவுட் பண்ணி பண்ணுறோம். இது மூலமாக ஃப்யூச்சரில் இன்னும் குறையும். உங்கள் ஆதார், உங்கள் கணக்கு, உங்கள் பெயரில் வழக்கு என்று பயமுறுத்தி பணம் பறிக்கும் மாஸ்டர் பிளான். ஆனால் வழக்குகளின் எண்ணிக்கையில் முதலிடம் வங்கி மோசடிகளுக்கே. இதை கட்டுப்படுத்த தமிழக சைபர் கிரைம் போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக எஸ்பி ஷானாஸ் கூறுகிறார். தமிழ்நாடு சைபர் கிரைம் வந்துட்டு வி ஹாவ் அ மல்டி ப்ராங்ட் அப்ரோச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிவ், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சைபர் பேட்ரோலிங் அண்ட் இன்டெலிஜென்ஸ் டீம் இருக்குது. ஸோ அவங்க ப்ரோஆக்டிவாக விக்டிம்க்கு உணர்றதுக்கு முன்னாடியே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆள் வந்து 1 கோடி ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாங்கள் வந்துட்டு அவங்கள ஒரு 10 லட்சத்துலேயே வந்துட்டு அவங்கள தடுத்துட்டோன்னா ஒரு 90 lakhs மேலே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டென்ஷியல் இருக்கும். அதை வந்து நம்ம அவங்களுக்கு காப்பாற்றினதுக்கு ஈக்குவலண்ட் அது. ஸோ இந்த மாதிரி பெரும்பாலுமா இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராடில் தான் இதோட சக்ஸஸ் ரேட் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ப்ரோஆக்டிவ் அப்ரோச் நம்மக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரோஆக்டிவ் அப்ரோச்சில் நம்ம சைபர் பேட்ரோலிங் டீம் இருக்கும். அவங்க வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதில் வந்துட்டு
ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம டேக் டவுன் பண்ணுறோம். 2025 மட்டும் 1269 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் 52 பேர் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 1819 பேரை நேரடியாக மோசடியில் இருந்து காப்பாற்றியுள்ளனர். ஆபரேஷன் திரை நீக்கு, ஆபரேஷன் ஹைட்ரா, ஆபரேஷன் ப்ளூ ட்ரையாங்கிள், இப்படி பல ஸ்பெஷல் ஆபரேஷன்கள் மூலம் சைபர் கும்பல்களை போலீசார் வேட்டையாடியுள்ளனர். ஆனால் முக்கியமான கேள்வி, இந்த மோசடிகளை தடுக்க நாம் என்ன செய்யலாம்? தெரியாத லிங்குகளை கிளிக் செய்யாதீர்கள். ஓடிபி, பின், கார்டு விவரங்களை பகிராதீர்கள். சந்தேகமான கால் வந்தால் உடனே நிறுத்துங்கள். அதிகாரப்பூர்வ தளங்களிலேயே முதலீடு செய்யுங்கள். டிஜிட்டல் உலகம் வசதியை தருகிறது. ஆனால் விழிப்புணர்வு இல்லையெனில் அதே உலகம் உங்கள் சேமிப்பை சுருட்டி விடுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னையில் இருந்து செய்தியாளர் சோலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.